கார்த்திக் போடுறதுக்கு வந்திருக்காரு பெஸ்ட் பாய்ஸ்க்காக அண்ட் கோவில்மணியம் வாரியர்ஸ்க்காக ஐயா ஓப்பனர்ஸ். கிருபா ஒரு பக்கம், முன்னொரு பக்கம் ஹரிகிருஷ்ணன். முதல் பாலே நல்லா போட்டிருக்காரு கார்த்திக். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் டெலிவரி. லோ ஸ்கோர் மேட்சஸா லாஸ்ட் 2 மேட்ச் இருந்திருக்கு. ஆனா இதுக்கு மேல லோ ஸ்கோர் பாக்குறதுக்கு ரன் அவுட்டு. ஆனா ஓடிட்டாரு. எஸ், ஒரு ரன் ஓடிட்டாங்க. அடுத்த பால் 2 பால்ல மிட் ஆஃப் கையில். இன்ஃபேக்ட் போன பால் ஒரு டாட் பால், இந்த முறை ஒரு ரன் ஓடிட்டாங்க. அண்ட் ஆஃப் த மார்க்கும் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் கோவில்மணியம் வாரியர்ஸ்க்கு பேட்லேருந்து. ஹரிகிருஷ்ணன் பேட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் கிருபா இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. பேட்டிங் பவர் பிளே அப்படின்னு இல்லை, ஒரு மேண்டேட்டரி பவர் பிளேக்குள்ள இருக்கும். பேட்டிங் பவர் பிளே லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸில் வந்து பேட்டிங் பவர் பிளே. ஒரு மேண்டேட்டரி பவர் பிளேல இருக்கும். 2 ஃபீல்டர்ஸ் தான் வெளியில. ஜஸ்ட் இப்போ தான் மாத்துறாங்க ஒருத்தவர். ஓகேங்க, லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்கொயர் லேக் வச்சுருக்காங்க, லாங் ஆன் வச்சுருக்காங்க. ஷாட்டு 6 ஸ்கொயர் லேக் மண்டைக்கு மேல. லெஃப்ட் ஹேண்டர் வந்தார். முதல் பால் ஒரு ஹியூஜ் ஹிட் ஸ்கொயர் லேக் மண்டைக்கு மேல. ஃபுல் டாஸ் பாலு. அண்ட் அகெயின் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஏன்னா சிங்கிள் மட்டுமே. என்னாச்சு? நோ பால். ஆஹா, எதுக்கையா நோ பாலு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒரு நோ பால். முழிச்சிட்டு இருக்காருங்க நம்ம டிஜே, முழிச்சிட்டு இருக்காரு. ரெவ்யூ ஃபார் நோ பால். ஓகே, நோ பாலுக்கு ரெவ்யூ முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. யோ, ஆல்ரெடி சர்மாஜி பேட்டா வந்து ஒரு ஆர்ட் பேஷண்ட். நீ இந்த மாதிரிலாம் பீட்டிங் இதெல்லாம் போட்டோன்னா தலைவன் அங்கேயே படுத்துருவான். எஸ், கொடுத்த நோ பால் இப்போதைக்கு வாபஸ் பெறப்படும். நோ பால் இல்லை அப்படின்ட்டாரு ஸ்ட்ரெயிட்டாகவே தேர்ட் அம்பையர். நல்ல ரிவ்யூங்க, சீரியஸ்லி நல்ல ரிவ்யூ. இருங்க, நாங்கள் இப்போலாம் பாட்டு போட மாட்டோம். இப்போலாம் பாட்டு போட்டால் அப்புறம் போலிங் டீம் வந்து எங்களை பக்கா நடிப்பாங்க. அடுத்த பால் டக்குனு போகிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. முதல் ஓவரோட லாஸ்ட் பால் 6ஓட முடிப்பாரா? அவர் மேண்டேட்டரி பவர் பிளே காண ஒரு முயற்சி தான். என்ன ஆச்சு? கார்த்திக் ஜி விக்கெட் கீப்பர் திட்டுறாரு சடனா. கார்த்திக் ப்ரோ வந்து எனக்கு தெரிஞ்சு குருணால் பாண்டியான்னு நினைக்கிறேன், டீமோட குருணால் பாண்டியான்னு நினைக்கிறேன். எமோஷன் ஆயிட்டார் டப்புனு. ஓவர் ஓகையாவும் ஆகிவிட்டது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 8-0.
வேணுகோபால் வேணுகோபால் கிட்ட விக்கெட்ஸ் வேணும்னு வருமா இல்ல வேணாம்னு வராதா பாப்போம். ஆஹா அப்பையிலே ஆனா ஸ்ட்ரிக்டவே இல்லீகோ அப்படின்ட்டாரு விமல் சர்மா மற்றும் நவீன் நம்மளோட ஸ்டாண்ட் பை அம்பையர்ஸ் இந்த மேட்சுக்கு. மேட்ச் நம்பர் 199 ஓவராலா. ஸோ இவங்க தான் ஸ்டாண்ட் பை அம்பையர்ஸா இங்க நின்றுட்டு இருக்காங்க. நல்ல ஷாட்டு. சிங்கிள் மட்டுமே. ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் லெக் சைட்ல வீர பார்த்தாரு. நாட் பால் மட்டுமே. ஒன்பது பால்ல 9 ரன் வந்திருக்கு. 3 பால் பாக்கி இருக்குது ரெண்டாவது ஓவர்ல. ஷாட்டு சூப்பர் கேட்சா இல்ல நல்ல ட்ரை. ஆனா சீரியஸா சொல்ற பெஸ்ட் ட்ரைங்க. ஆஹா நவீன் நல்லா ரிஃப்ளெக்ஸ் வச்சிருக்காரு நம்ம லெகம் பேர் நவீன். இருமா போய் ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன்னு சொல்லி லாகவா லாரன்ஸ் ஸ்லோ மோஷன்ல டான்ஸ் ஆடுற மாதிரி போய் நின்ட்டாரு. டெலிவரிஸ் லெஃப்ட் ஹேண்டர் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல. வேணுகோபால் ஐயோ சம ட்ரை. ஆனா இங்க இருக்கிற ஷார்ட் ஃபீல்டரே போயிருக்கலாம். எனக்கு வெயில்ரா அப்படின்னு சொல்றாரு. ஆனா புடிச்சிருக்கலாம் பிரதர். கொஞ்சம் அப்படியே கையை மறைச்சு விட்டு புடிச்சு விட்டுருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பாலுங்க. ரெண்டாவது லாஸ்ட் பால். குவாய்ட்டா அமைதின்ற மாதிரி போயிட்டு இருக்குது இந்த இன்னிங்ஸ். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பாலுங்க. டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. எஸ் 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 11க்கு நோ லாஸ். 2 ஓவர் முடிவில். மூணாவது ஓவர் பவுலிங் உள்ள சந்துரு 11க்கு நோ லாஸ். குவாய்ட்டா அமைதின்னு ஆடிட்டு இருக்காங்க. கொத்தா பாக்கும் கொது வெத்தலை மட்டும் போட்டா வாய் செவக்காது. வாயில டிஜே வாயில பொங்குன்னு அடிச்சாலும் வாய் செவக்கும். டிஜே ப்ரோ கரெக்டா? ஏய் வாயை முன் ஏந்து போட. ஏதாச்சும் பேச போறேன். ஒரு ஆள் கேப்டன் மட்டும் ஃபீல்ட் செட் பண்ணுங்க. கேப்டன் விக்கெட் கீப்பர். கேப்டன்
ஆஹா அவுட் சைடு ஆஃப்ல வைடு இந்த முறை. ஸோ கண்டிப்பா தேவைப்படும் ரன்ஸ் அப்படின்னு சொல்லணும், வர எக்ஸ்ட்ரா ரன்ஸ். Batsman bowler change. Right him over the wicket. Ready? Batsman ready? Let's play. அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு பவுலர் நடுவில் மாத்திருக்காங்க. அருணா ஓகே அருள் கிட்ட இருந்து பவுலிங் டீமுக்கு அருள் வருமா அப்படின்றத பார்ப்போம். அவுட் சைட் ஆஃப் ரொம்ப வெளியே போட்டாரு. நோ பால், ஸ்ட்ரைட் அவே கால்டு. நோ பால்ல சிங்கிளும் கூட. நோ பால், சிக்ஸா? சிக்ஸ் வரங்க. நோ பால் பிளஸ் ஒரு 6. ஃப்ரீ ஹிட் கன்னியூ ஆகுது. போன பால் ஒரு நோ பால். ஆஹா ஃபுல் டாஸ், இன்னொரு நோ பால். இந்த முறை வெளியில போட்டிருக்காரு. இன்னொரு நோ பாலுங்க. எல்லாம் வெரைட்டி ஆஃப் நோ பால் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்டெம்புக்கு கிரீஸ்ல இருந்து உள்ள போடுறாரு அப்படின்றது கிளியரா தெரியுது. எஸ், சிங்கிள் மட்டுமே. வைடு, இந்த முறை ஒரு வைட் டெலிவரி. ஓ நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் மட்டுமே. அண்ட் ஃபைனலா
எக்ஸ்ட்ரா இல்லாம ஒரு பால் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஓவரா போயிட்டு இருக்கு. More balls. நல்ல பாலுங்க. ஃபைனலி ஒரு நல்ல பால். 6 கண்டிப்பா இருந்ததோ எனக்கு தோணுச்சு. ஸ்கொயர் லெக் மண்டைக்கு மேல தான் ட்ரை பண்ணாரு. டாட் பால் ஆனா. அண்ட் ஃபைனலி லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் எடுத்திருக்காருங்க. கட் ஷாட் முறையில் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட். அண்ட் ஓவர் முடிவுக்கும் வந்துருச்சு. 3 ஓவர் முடிவில் 27. மூணு ஓவர் முடிவில் 27-1. 3 ஓவர் முடிவில் 27-1. பெரிய ஓவரா இருந்தது 3வது ஓவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பால்ஸ். போல்டுங்க. முதல் பாலே அவுட்டு. பேட்டிங்ல உதய் வந்திருக்காரு. 27-2. 4வது ஓவர்ல தான் இருக்கும். வைடுங்க. அவுட் சைட் ஆஃப்ல வைட் டெலிவரி. ஸோ மேட்ச் இன்னைக்கு நாளில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லோ ஸ்கோரிங் மேட்சஸ் பார்த்தோம். தாண்டி ஹை ஸ்கோரிங் மேட்சஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்சும் ஒரு பெரிய பங்களிப்பு கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஓவர் 3 ஓவர் பார்த்தோம். கண்டிப்பா இப்போ பவுலிங் போட்டுட்டு இருக்கிற டீம் பெஸ்ட் பாய்ஸ். சப்போஸ் எங்கேயா வந்து ஒரு 2 ரன் டிஃபரன்ஸ்ல தோத்தாங்க அப்படின்னா அந்த ஓவர் தான் கண்டிப்பா உங்களுக்கு அது பாதிப்பாக இருந்திருக்கும். நல்ல ஷாட். லாங் ஆன் ரீஜன்ல சிங்கிள் மட்டுமே. ஒரே ஒரு ரன். மொத்தமா இன்னிங்ஸ்ல 9 பால் பாக்கி இருக்குது. 3 பால் 4வது ஓவர்ல பாக்கி இருக்குது.
சூப்பர் பாலுங்க. another டாட் பால். ரொம்ப டெலிவரிஸ் லெஃப்ட். 4வது ஓவர்ல இருக்கும். இன்னும் 2 பால் பாக்கி இருக்கு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அகைன். ஸ்கொயர் ரீச் சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர் வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஷாட் அண்ட் சிங்கிள் மட்டுமே. சிங்கிளோட இங்க 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 31க்கு 2ங்க 4 ஓவர் முடிவுல. நீ பேசு மாயங்கர உன் பார்வையால நல்லாரம் மூச்சு நீ கண்ணு எடுக்கிற ஏண்டி நீ என்னடி அடிச்ச ஏண்டி நீ என்ன துடிக்கிற ஏண்டி நீ என்னடி அடிச்ச ஏண்டி நீ நாள துடிக்கிற ஏலே உன்னை பாட்டாட நானே இப்போ முடிஞ்சிடு ஏலே மாறாடே சோலே இப்போ முடிஞ்சிடு. ஆக்சுவலா இந்த ஓவர் முடியறப்ப நான் தான் டிஜே கிட்ட பாட்டு போட வேணா தம்பி பாட்டு பாட்டு அப்படின்னு சொன்னேன். அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா கேக்குறான். டேய் அக்கா இல்லடா தம்பி ஆன்டிஸ். ஷாட் ஆஹா ஐயோ 6 போல 1 பவுன்ஸ்ல பவுண்டரியா. எஸ் அடுத்த பாலே புல்டாஸ் பிக் பண்ண நினைச்சது எங்கேயோ ஆனா பால் முடிஞ்சது எங்கேயோ ஸ்கொயர்ல கை உள்ளேங்க அவுட். யாரு கொண்டு போறாரு போங்க. டாட் பால். இன்னிங்ஸோட லாஸ்ட் 3 பாலுங்க. பேட்டிங் பவர் பிளேக்குள்ள இருக்கும். யூஸ் பண்ணியே ஆகணும். ஆஹா செம பவுலிங். இன்னொரு டாட் பால். 4 பால்ல 4 ரன் தாங்க வந்திருக்கு கடைசி 4 பால்ல. சரியான லாஸ்ட் ஓவர் இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 பால் பாக்கி இருக்கு. இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால் 35க்கு 3 இப்போதைக்கு ஸ்கோர். அப்பீல் பண்ணாங்க ஆனா ஸ்ட்ரைட்டாவே இல்லைங்கோன்ட்டார் அம்பையர். பிரஷர் கொடுக்குறாங்க அம்பையர் மேல.
லாஸ்ட் பால், இன்னிங்ஸோட கடைசி பால் வந்துட்டு இருக்கு. 35. அந்த 2வது ஓவரா 3வது ஓவரா 3வது ஓவர் நினைக்கிறேன். அந்த பெரிய ஓவர் எக்ஸ்ட்ராஸ்ல வந்தது. அதை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து 25 to 20 to 25 தாங்க. டாட் பால், மீண்டும் சூப்பர் ஓவர், சரியான ஓவர். அதோட முடிவுக்கு வருது முதல் இன்னிங்ஸ். 35ல முடிச்சிருக்காங்க. அண்ட் 36 எடுத்தால் விக்டரி ஃபார் பெஸ்ட் பாய்ஸ் இல்ல கோவில்மணியம் வாரியர்ஸ். பவுலிங் போட்டு இந்த 35 டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸில் பார்ப்போம். So yes, DMK Cricket Fest. DMK Cricket Fest குவிஸோட 2025 குவிஸுக்கான பதில் இங்க வந்திருக்கு. கேள்வி என்னன்னா 2022ஆம் ஆண்டு So, 2022ஆம் ஆண்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையால் இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களின் பட்டியலில் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிடித்த இடம் எத்தனாவது இடம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கான பதில் 24வது இடம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளர் இந்தியாவோட சக்தி வாய்ந்த ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில் 24வது இடம். அதற்கான பதில் அஜய் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான சரியான விடைய நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் வெற்றி பெற்ற நண்பர். ஸோ அவரோட ஃபீட்பேக் வீடியோ இங்கே உங்களுக்காக. டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 ஃபர்ஸ்ட் குவிஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். கேஷ் ப்ரைஸ் 1000 ருபீஸு. தேங்க்யூ ஸோ மச் சோமநாத் தங்கம் மேம். எல்லோரும் லைவ் பாருங்கள். கேஷ் ப்ரைஸ் 1000 ருபீஸ் வின் பண்ணுங்கள். டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 ஃபர்ஸ்ட் குவிஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். கேஷ் ப்ரைஸ் 1000 ருபீஸு. தேங்க்யூ ஸோ மச் சோமநாத் தங்கம் மேம். எல்லோரும் லைவ் பாருங்கள். DJ. செகண்ட் இன்னிங்ஸ்ல கமெண்ட்ரியில ஒரு மாற்றம். நான் இங்க அருண் வந்திருக்கிறேன். முளகு கூச்சல் கத்தலுக்கு அலப்பறைகள்லாம் அளவே இருக்காது. ஆக்ரோஷமா இருக்கும். ஆத்துங்க உஷாரா இருந்துங்க எல்லாம். அதை தொடர்ந்து 36 ரன் அடிச்சா வின்னு. ரொம்ப ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கிற பாரு வர. சரியில்லை எனக்கு மனவர்த்தம். முதல் பாலே முடிச்சு விடணும்ன்ற முடிவுல வந்திருக்காரு போலயே. பேட்ரு சுத்துக்கு செம்மையா வருதுப்பா பாலு. ஆனா அது ஒரு டாட் பால். ஒன்றும் பண்ண முடியாது. வெல்கம் டாட் பால். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ரெண்டாவது பாலும் அதே மாதிரி கொஞ்சம் கீழே கிளைட் ஆகி போயிட்ட காரணத்தினால ஜஸ்ட் இன்னொரு டாட் பால். மாத்தி இப்போதைக்கு டாட் பால் போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு.
ஆனால் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பேட்டிங் பண்ண டீம் வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 36 ரன் 35 ரன் இது பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான பவுலிங்காக இருந்தாலும் 50 ரன் 55 ரன் ஆன் போர்டு போட்டால் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்காது. இந்த பால் ரொம்ப ஆஃப் சைடில் போடப்பட்ட ஒரு காரணத்தினால வைடு. வெல்கம் வைடு அண்ட் வெல்கம் ரன்ஸ் ஆன் த போர்ட். கோவில்மணியம் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரன் வந்திருக்கும். சேஞ்ச் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இழுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பால் டக்குன்னு லேண்ட் ஆயிடுச்சு. நான் கூட ரொம்ப தூரம் போகும்னு நினச்சேன், பட் நான் போகலை. லாங் ஆனில் ஒரு ரன். ஸ்லோவர் பாலே ஏமாந்துட்டாரு பேட்டர். ஒரே சிரிக்கிறார், என்னடா எத்தனை தடவை என்ன ஏமாத்துவீங்க இந்த ஸ்லோ பாலை போட்டுக்கின்னு அப்படின்னு. மறுபடியும் ஏமாத்திட்டு இருக்காரு. ஏப்ரல் ஃபூல் பண்ணிட்டு இருக்காரு. ஏப்ரல் ஃபூல். ரிவர்ஸ் ஸ்வீப்பா தட்டி அடிச்சிடலான்னு பார்த்தாரு, அதுவும் முடியல. நான் சைக்கிள் மச்சான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த சென்னை RS28 அந்த மீம் தான் ஞாபகம் வருது. மறுபடியுமா பேக் டு பேக்கா 3 டாட் பால் போட்டு டீசெண்டா ஓவரை முடிச்சிருக்காரு. ஓவர் முடிவுல முதல் ஓவர் முடிவுல 2 ரன் வித்தவுட் விக்கெட் லாஸ். பவர் பிளேல பெரிய இம்பாக்ட் இல்லப்பா, ஆனா சேஸ் 36 ரன். கவனிச்சுக்கணும், லோ ஸ்கோர் கேமா போறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பெஸ்ட் பாய்ஸ் அணி சேஸ் பண்ணி முடிப்பாங்களா அப்படின்றது அடுத்த ஓவர்ல பாப்போம். கமான் டிஜே புட் a song. ரெண்டாவது ஓவர் ஆரம்பிக்க போகுது. ரெண்டாவது ஓவர் போற வந்திருக்காது கிருபா ப்ரோ. கிருபாகரன் அவர் தான் வந்து பவுலிங் வந்திருக்கிறாரு. ஸோ ஃபீல்ட் செட்டப்லாம் கொஞ்சம் பலமா இருக்குது. பாயிண்ட் கவர் பாயிண்ட் அங்கே கல்லி, அது போக கீப்பர் பக்கத்தில் ஒருத்தர் அங்கிட்ட ஃபைன் லெக்ல. சரி ஓகே கல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாரு. அதாவது ஃபைன் லெக், அது போக ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அது போக ஸ்கொயர் லெக் உள்ள ஒருத்தர் வச்சிருக்காரு. என்ன மாதிரி செட்டப் இது டிஃப்ரெண்டா இருக்குதே, ஏதோ பிளான் இருக்கு. லெஃப்ட் ஹேமர் ஸ்டார்டிங் வித் டாட் பால் அரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போட்டுட்டு இருக்காரு இப்போதைக்கு. ஓகே லெஃப்ட் ஹேமர் ஒரு அரவுண்ட் ஸ்டம்ப்ல போறதே வந்து கொஞ்சம் ரேர் தான். கட்டர்ஸ் யூஸ் பண்றாருப்பா. பட் ஆனா அது ஒரு வைடுப்பா. இருந்தாலும் இந்த ஓவர்ல ஏதோ நடக்க போகுது. என்னன்னா கேட்காதீங்க, ஆனா ஏதோ நடக்க போகுது. அப்புறம் எதுக்குடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு காரணம் தான். லெஃப்ட் ஹேண்டர் டன் இஸ் ஜாப் அப்படின்னா சொன்ன ஃபர்ஸ்ட் விக்கெட் டிரா அப்படின்னா சொல்லுவேன். ஏன்னா முதல் விக்கெட் விழுந்திருக்குது. செம்மையான பால் கட் பண்ணி பாலை ட்விஸ்ட் பண்ணி விக்கெட் எடுத்திருக்கா. அப்படி கோவில்மணியம் வாரியர்ஸ் பேக் ஆன் ட்ராக். ஓகே முதல் விக்கெட் விழுந்திருக்குது இங்க. மணியம் கோவில்மணியம் டீமுக்கு நல்ல கம்பேக்கா இருக்கும் இந்த ஓவர் கண்டிப்பாக. புதிய பேட்டர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு.
கேட்ச் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. பட் அது வந்து பின்னாடி நம்ம வாலண்டியர் நண்பர்கள் பிடிச்சாதான் அது ஒரு கேட்ச். வெல்கம் பவுண்டரி. என்னடா ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க நம்பர் அடிக்கப்பட்ட ஒரு அடி. வணக்கம் 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 வணக்கம். அப்படின்னு மறுபடியும் ஒரு கூக்குரலே. ஐயோ அண்ணா கரெக்டா கேட்ச் கீழே வந்து விட்டுட்டேனே. ஆஹா, இட்ஸ் a never easy thing in the blue sky to take a high catch அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனா சீரியஸ்லி பால் கீழே வந்துட்டாரு. கீழே வந்துட்டு கேட்ச் டிராப் ஆயிருக்குன்னா அது வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். கேட்ச் டிராப். குயிக் ஆன்சர். செம்ம குயிக். அப்பீல் என்ன மாதிரி கத்தி கேட்கிறாருப்பா. பட் ஆனா அது வந்து அம்பையர் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா இருந்தாலும் வந்து பரவாயில்ல, ரிவ்யூ போவோம். எதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரிவ்யூ போயிருக்காங்க. ரிவ்யூ பண்ணிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்கான வேலை ஜி. ஸ்டம்பிங்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. டிஜே அந்த டப் ஏதாவது இருக்குதா? ஓ இல்லையா, சரி. டிஜேவே இல்லையா இருந்திருப்போது. செம்ம குயிக் ஆன்சர். சீரியஸ்லி பேட்டர் வந்து உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஓகே, டிசிஷன் வந்திருக்குதா? என்னது? ஓகே, டிசிஷன் வந்துச்சு. தட் இஸ் நாட் அவுட் மக்களே. மறுபடியும் பேட்டர் சர்வைவ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டர் வந்து ஒரு சைடு சிரிக்கிறேன். நான் கிரீஸுக்குள்ள தானப்பா இருந்தேன், ஏன்பா இதுக்கெல்லாம் ரிவ்யூ எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் செட் இருக்கும். பட் இருந்தாலும் சீரியஸ்லி மறுபடியும் நல்ல பவுலிங். என்னதான் வந்து பவுண்டரி போனாலும் ஒரு விக்கெட் விழுந்துருக்குது, ஒரு கம்பேக் விழுந்துருக்காங்க. பட் மறுபடியும் வந்து இந்த விக்கெட் விழுந்தா இன்னும் ஒரு சின்ன ப்ரெஷரா இருக்கும் பெஸ்ட் பாய்ஸுக்கு. இது நடக்கணும்னா கோவில்மணியம் டீம்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கணும். ஆல்ரெடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, பட் அதை விட்டுட்டாங்க. அடுத்த பால். லென்த் தப்பான லென்த். ஆனா ஐயோ மறுபடியும் ரெண்டாவது கேட்சிங்க ஒரே ஓவர்ல. லென்த் தப்பான லென்த் தான் சொன்னேன். ஆனா செம்மையா கீழே வந்து டேக்கன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஜாக்லிங் போச்சு. ஆக மொத்தம் டாப் கேட்சோட ஓவர் முடியுது. ஓவர் 2 ஓவர் முடிவுல 12 ரன் ஆன் தி போர்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ். என்ன திடீர்னு ஜல்லிக்கட்டு கலையா மாறின ஒரு தருணம். தலை மட்டும் தனியா ஆடுதப்பா. 2 ஓவர் முடிவுலங்க 12 ரன், ஒரு விக்கெட் லாஸ். போன ஓவர் நான் ஆரம்பத்திலே சொல்றேன் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு. சோ அடுத்து ஆட இருக்கு மணியினர் 11 ஸ்டார் பாய்ஸ் பையனூர் வர்சஸ் எம்சிசி மானாமதி. 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போடப்படும் இன்னும் சற்று நேரத்தில். 11 ஸ்டார் பாய்ஸ் கேப்டன் அண்ட் எம்சிசி மானாமதி கேப்டன். மூணாவது ஓவரோட முதல் பால். இன்னொரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க. விக்கெட்டுக்கான முயற்சி பாக்குறாங்க. பட் ஆனா அடிச்ச அடி நல்ல அடி. அது டைரக்டா எங்க போய் விழுந்துருக்கு? எக்ஸ்ட்ரா கவர் தலைக்கு மேல 6. முதல் பாலே நல்ல வரவேற்பு இந்த பவுலருக்கு. 6 விழுந்திருக்குது. கொஞ்சம் லென்த்தா வெளியே போட்டு விட்டாரு. கேட்சே அப்படின்னு மறுபடியும் கத்த வேண்டியதா இருக்குது. பட் ஆனா பால் முன்னாடி லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் கேட்சுக்கான வாய்ப்பு இருந்து. பட் ஆனா ரொம்ப கஷ்டமான சான்ஸ். ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. போன ஓவருமே 2 விக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ராவா விழுந்துருந்துச்சு.
ப்ரெஷர் வேற மாதிரி விழுந்திருக்கும். கரெக்டா உள்ள சொருவணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது வந்து ரொம்ப தள்ளி போட்டாரு. வைடு எக்ஸ்ட்ராஸ்லேயே ரன் வருது. ஏன்னா ப்ரெஷர் வேற ஒன்றும் இல்லை, 2 டிராப் கேட்ச் வேற. ஸோ அதுவே வந்து தனித்துவமாக மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அருண் அண்ணா நம்ம கூட எம்சிசி மானாமதி டீம் கேப்டன் அண்ட் 11 ஸ்டார் பாய்ஸ் பையனூர் 2 கேப்டனும் இருக்காங்க. டாஸ் போட இருக்கிறோம். ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ். யார் டாஸ் கேட்க போறீங்க? கம்ப்யூட்டர் ஜி ஒரு ரிவ்யூ இருக்கு, ரிவ்யூவை பார்த்து சொல்லுங்க. அவர் கேட்குங்களா? டெய்ல்ஸ். ஹெட்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணது எம்சிசி மானாமதி. சூஸ் டு பேட்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் போத் டீம்ஸ். ஆல் த பெஸ்ட். ஓகே, டாஸ் போட்டு இருந்த கேப்ல இங்கேக்குள்ள வந்து ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் ஜி கிட்ட. கம்ப்யூட்டர் ஜி வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எம்சிசி மானாமதி டீம் வந்து டாஸை வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம், பேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெட் ரெடி பாய்ஸ். ஓப்பனிங் பேட்டர்ஸாக ரெடியாக இருந்துக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் பேட்டு செக் பண்ணாதீங்க. டிஜே இப்போ இருக்கா அப்படி என்ன டிஜே? நடுவில் வேடந்தாங்கல் போகிற மாதிரி இங்கே போயிட்டு இருந்தீங்க, ஆளை காணோம். ஸ்கூல் படிக்கும்போது ரேங்க் கார்டுக்கு ரிசல்ட் வரப்போ கூட யார் கண்ணிலையும் இவ்வளோ பயத்தை பார்த்ததில்ல. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருக்குமே வந்து பால் நல்ல பாலாக வந்துடும்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ணிலையும் பயம் தெரியுது. அம்பேர் டிசிஷன் என்ன? தட் இஸ் a wide. ஒன்றும் பண்ண முடியாது. டிசிஷன் வந்து வைடுன்னு கிளியர் ஆயிடுச்சு. எஸ், இங்கே பேட்டிங் டீம் சைட்லேருந்து கமாண்டா பாய்ஸ், இது உன் கால கபிலா, நீ இறங்கி ஆடு அப்படின்ற மாதிரி ஒரு கூக்குரல். கமான் கபிலான்னு சொன்னவனே ஒரு அடி, தரமான லாங் ஆஃப்ல ஸ்ட்ரைட்ல 6. அகைன் வெல்கம் ஒரு பவுண்டரி. பவுலிங் டிமாண்ட் பிரஷர். கோவில்மணியம் பாய்ஸ்க்கு நிறைய சான்ஸ் இருந்தது. ஆனால் அந்த சான்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி விழுந்ததுனால இப்போ இந்த சான்ஸுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப லேட்டாக பாட்ட போடாதீங்க. மறுபடியும் ஷாட்ரா போடுறா, பாட்ட போடுறா போய். பேக் டு பேக் 2 6. லென்ஸை இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரா. இந்த பாலை முன்னாடியே போட்டு நல்லா இருந்திருக்குமே நினைச்சேனே. ஆனால் அது ஒரு ஒய்டை போட்டா ஏமாத்தி விட்டாரு எங்களை. மறுபடியும் ஒரு ஒய்டு. அட்ட பால். கீழே பட்டு ரிட்டன் பவுலருக்கே வந்து போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு டாட் பால். பாருங்க, ஒரு ஹிட் அடிப்பீங்களா? ரொம்ப நேரம் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல பாலே, பட் கீப்பர் தவற விட்டார். இருந்தாலுமே வந்து அங்க ஒரு நோ ப்ராப்ளம். அங்க ஒரு டாட் பால். டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவுல 34 ஃபார் 1 விக்கெட் லாஸ். 12 பந்துக்கு 2 ரன் தேவை, 2 ரன். ஓகே, 2 ரன் அடிக்கணும். 2 ரன். 12 பந்துக்கு 2 ரன் அடிக்கணும். ஆக மொத்தம் 34 இப்போதைக்கு அடிச்சிருக்கிறாங்க ஃபார் 1 விக்கெட் லாஸ் ஆஃப்டர் 3 overs. ஓ, நல்ல பால், நல்ல பால், நல்ல பால். அகைன் ஒரு நல்ல பால்.
ஸோ இங்கே ஒரு லெஃப்ட் ஆமர் கொஞ்சம் பாலை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே பால் விழுகணும்.